எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறத எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சோப் தயாரிக்கலாம் பார்க்க போகிறோம். இது சாதாரண சோப்பு இல்லை, நம்ம பாத்திரம் கழுவுற சோப்பு. இது எப்படி பண்ணணுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு குளிக்கிறதுக்கான சோப்பை நாங்களே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கான சோப்பையும் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் அதுக்கான ரெசிபி சரியாக கிடைக்கல. இப்போ ஒரு ரெசிபி, ஈஸியான ரெசிபி ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கும் அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோஸை போடுறோம். நம்ம குளிக்கிற சோப்புக்கும் இந்த சாமான் தேய்க்கிற சோப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, குளிக்கிற சோப்பில் நம்ம பாடியில் கொஞ்சமான ஆயிலில் சோப்பு விட்டுட்டு போகும். ஆனால் இந்த சாமான் தேய்க்கிற சோப்பு சுத்தமாகவே ஆயில் இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக கொடுக்கணும். இந்த சோப் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சூப்பர் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது. அது நம்ம 0% வச்சோன்னா சாமான் தேய்க்கிற சோப் நல்லாவே கிடைக்கும். அது நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு மாய்ஸ்சரைசிங் சோப்பாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம சாமான் கழுவ முடியாது, ஏன்னா எண்ணெய் பிசுக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதனால் இதோட ரெசிபி நாங்கள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பின்னாடி எண்டில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து நீங்களும் வீட்டுக்கு பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இது ரொம்பவே தேங்காய் எண்ணெய் வச்சு மட்டுமே பண்ணியிருக்கோம். அது கூட நுர கொஞ்சம் வர்றதுக்காக கேஸ்டர் ஆயிலும், அதாவது விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சோப்பில் எக்ஸ்ட்ராவாக சிட்ரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எலுமிச்சம்பழத்துலேருந்து வரக்கூடிய ஆசிடு. அதனால் இது தண்ணியில் கரைஞ்சிச்சுன்னா சுற்றுச்சூழலுக்கு எதுவும் பெருசாக பாதிப்பு ஏற்படாது. அதனால் இது யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிட்ரிக் ஆசிட் ஹார்ட் வாட்டரையும் நம்மளுக்கு நல்லா சோப்பு நல்லா நுரைச்சி பாத்திரத்தில் இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு நல்லாவே உதவியாக இருக்கும். இப்போது தண்ணியில் முதல்ல சிட்ரிக் ஆசிடை கலந்துட்டு அது கூட நம்ம சேர்த்து வச்சுருக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடும் உள்ளே போடுறோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது பயங்கரமாக கொதிக்கும், அதிலிருந்து சூடும் ஜாஸ்தியாக வரும். அதனால் கைக்கு க்ளவுஸு, கண்ணாடி எல்லாமே போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம கலந்து வச்சுருக்க எண்ணெயோட டெம்பரேச்சரும் சிட்ரிக் ஆசிட் போட்டு கலந்து வச்சுருக்க சோடியம் ஹைட்ராக்சைடில் சொல்யூஷனோட டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சோப்பு வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும். அதே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா சோப்பில் கிராக்ஸ் நிறைய வரும். அதனால் அதோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிக்கிட்டு ரெண்டும் ஒரு அளவில் இருக்கும்போது அது ஒன்றா ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா நம்ம சோப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அப்படி இல்லை, நான் ஸ்பூன் வச்சு தான் கலக்குவோன்னா ரொம்ப நேரம் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம அதே போல் சோப்பு எப்போயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை பிளாஸ்டிக்லையோ தான் பண்ணணும். அலுமினியத்தில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போடுறதுக்கான காரணம், எல்லாருமே தனக்கு தேவையான விஷயத்த தானே செஞ்சுக்கணும் அப்படின்றதுனால. இதனால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்னென்னா, தேவையில்லாத கெமிக்கல்ஸ் சாக்கடை தண்ணியில் போய் கலக்காது. அதனால் சாக்கடை தண்ணி கடலை அசுத்தமாக்காது. நமக்கு தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம போட்டு அந்த கெமிக்கல் எல்லாமே கடலில் தான் போய் கலக்குது. அந்த கடலில் கலக்கிறதுனால ஒரு இடத்துல இருக்க நச்சுத்தன்மை உலகம் ஃபுல்லாகவே பரவுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையான விஷயத்தை தானே பண்ணிக்கிட்டாக்கா, என்ன மாதிரியான கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான கெமிக்கல் நம்ம வேஸ்ட்லேருந்து வெளியே போகுது அப்படின்னு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா என்ன இருக்குது எது இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம குப்பையில் நாம் பாட்டு போட்டுருவோம். நம்மளை பாதிக்கலைனாலும் நமக்கு பின்னாடி இருக்க சந்ததியை கண்டிப்பாக பாதிக்குங்க. நான் பீச்சு பக்கத்துலலாம் இல்லைப்பா, அதனால் கடல் எப்படி போனால் என்ன, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா நீங்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க. அந்த உப்பு எங்கேருந்து வருதுன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கடலில் இருக்க தண்ணியை தான் எடுத்து அதை உப்பாக்கி நமக்கு தராங்க. நீங்கள் கடலில் விஷத்தை கொண்டு போய் கலந்தீங்கன்னா அந்த விஷம் கட்டாயமாக உங்கள் வீட்டுக்கு, உங்களோட சாப்பாட்டு டேபிளில் கட்டாயமாக சேரும். வினை விதைத்தவன் வினை கட்டாயமாக அறுப்பான். அதனால் நமக்கு தேவையான விஷயத்த நம்மளே பண்ணிவிட்டு நம்மளோட இயற்கை சூழ்நிலையும் நம்ம கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி அழகாக வச்சுக்குவோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் சாம்பல் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அதில் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு சரிப்பட்டு வரலை. என்னென்னா, நாங்கள் போட்டிருக்க அந்த சம்போட குழாய் ஃபுல்லாகவே அடைச்சிக்குது அந்த சாம்பல்னால். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை போய் குத்தி விட வேண்டியதாக இருக்குது. அது குத்தி விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் ஈஸியாக கரையக்கூடிய சோப்பை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த சோப் பண்ணியிருக்கோம். இந்த சோப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நல்லாவே போக்குது. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி தான். முடிஞ்சவங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த சோப்பில் பயன்படுத்தின இன்க்ரீடியன்ஸு அதோட அளவுகள் எல்லாமே வந்து இந்த வீடியோட எண்டில் இருக்குது. பார்த்து உங்களுக்கு பண்ணணுன்னா அந்த வீடியோ எண்டில் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சோப்பில் நம்ம சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு கூட கான்சன்ட்ரேஷன் லை வந்து கொஞ்சம் மாறுங்க. அது மட்டும் கொஞ்சம் மறந்துடாதீங்க.